போயிடும். ஆனால் ரஜினி கமல் அப்படின்ற 2 லெஜண்ட் ஒரு 40 வருடத்திற்கு பிறகு இணைகிறார்கள் தயாரிப்பில் நடிப்பில் அப்படின் பொழுது சுந்தர் சிக்கெல்லாம் எவ்வளவு ஒரு பொன்னான வாய்ப்பு. அந்த பொன்னான வாய்ப்பை அவருக்கு இருக்கிற அடுத்தடுத்த படங்கள் இருக்கு இல்லைங்களா? இப்போ சுந்தர் சிங்க படம் இல்லாம இருந்திருந்தாருன்னு வச்சுங்க, ஒருவேளை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. சரி கூப்பிட்டுட்டாங்க அப்படின் பொழுது வந்திருந்தாருன்னா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே போயிருப்பாரா? இந்த கமலே ரஜினியை கூட நீங்க வேணான்னு சொல்லியிருந்தா கூட, சார் எப்படியாவது இது பண்ணுங்க, நான் யாருக்கிட்டையாவது ஒரு கதையை வாங்கிட்டு வந்துடுறேன், யாருக்கிட்டையாவது போய் பிடிச்சி ஒரு அசோசியேட் அசிஸ்டன்ட் யாராவது யங்ஸ்டர் பக்கத்தில் வச்சுக்கிறேன், நான் நீங்க விரும்புகிற ஆளை எனக்கு டைட்டில் கார்டு மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொல்லியிருக்க கூட காரணம் என்னன்னா அடுத்தடுத்த படங்கள் இருக்கு, அவர் உச்ச இடத்தை அடைஞ்சிட்டாரு, நிறைய சம்பாதிச்சிட்டாரு, இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அப்படியே அதை வந்து அப்படியே தள்ளிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் தாண்டி இவர் வெளியே போயிட்டா அதுக்காக ரஜினி படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு யாரும் வரவே மாட்டாங்களான்னு நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு வந்து கமலஹாசன் ஒரு யங்ஸ்டர் பிடிச்சி இதில் போடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.